ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். திரு நல்லக்கண்ணு ஐயா வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்தப்ப எல்லாரும் ஆவுனா அப்படியே கரைபடியாத சிங்கம், அப்பழுக்கற்றவர் அப்படி இப்படிலாம் சொல்லி ரொம்ப எல்லாரும் பயங்கரமா இது பண்ணீங்களா. ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வேல்யூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா? இருக்கப்ப தெரியாதா? சரி, ஒரு நேர்மையான மனிதர் தானே அவர். வந்து ஒரு அப்பழுக்கற்ற மனிதர். அவரை நீங்க வந்து ஒரு சட்டமன்றத்துல ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? ஒரு எம்எல்ஏ ஆக்கிருக்கீங்களா? ஒரு எம்பி ஆக்கிருக்கீங்களா? நீங்க எல்லாம் அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? யாருக்குமே தகுதி கிடையாது. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்களா யார தகுதி ஆக்குவீங்க தெரியுமா? மொல்ல மாறி முடிச்ச விக்கி, அதுக்கப்புறம் பொறுக்கிங்க, அந்த மாதிரி வந்து எல்லாரையும் வந்து கொலை பண்ணிட்டு மணல் கொள்ளை பண்ணிட்டு எல்லாரும் இது பண்றவங்க எல்லாரும் எம்எல்ஏ ஆக்குவீங்க, எம்பி ஆக்குவீங்க. ஆனா ஒரு நேர்மையா ஒரு வாழ்ந்த ஒரு சகாப்தத்தை வந்து ஒரு சட்டமன்றத்துல வந்து நிக்க வைக்கல. இதெல்லாம் இல்ல, அசிங்கமா இல்ல? நீங்களாம் என்ன தமிழ்நாடு ஏன் நாசமா போச்சுன்னு இப்ப கேளுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரவுடிங்க கையில மாட்டிக்கிட்டு இந்த தமிழ்நாடு இவ்வளவு வரிதவிக்கிற நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? நீங்க தான். இந்த மாதிரி காமராஜர் ஐயாவை தூக்கடிச்சிங்க, இந்த மாதிரி வந்துட்டு நல்லக்கண்ணு ஐயாவை வந்து தூக்கடிச்சிங்க. அப்புறம் எப்படிங்க நாடு விளங்கும்? அவங்களுடைய சாபம் எல்லாம் சும்மாவே விட, அவங்க சாபம் விடுறாங்க விடல, இந்த பாவம் எல்லாம் அவங்களை அப்படிதான் இது பண்ணும். அப்படி இருக்கிறப்ப யாரு வந்தாலும் இப்படிதான் பண்றது. காசை வாங்கிக்கிட்டு எல்லாரையும் காலை வாரி விட்டுறது. உங்களுக்குலாம் யோசனையும் இருக்காது, அசிங்கமா இருக்காது. எப்போதும் இதுதான் செய்வீங்க. நானும் அதான் யோசிப்பேன். நிறைய பேர் என்கிட்ட கேக்குறப்ப, அட போங்கப்பா, நம்ம மக்கள்லாம் நம்ம எந்த காரியத்திலயுமே இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தங்க வந்து அப்புறம் எப்படி நேர்மையா உங்களுக்கு அரசியல் செய்வாங்க எல்லாரும்? நீங்க எப்படி எதிர்பார்க்கல நேர்மையா வந்து அரசியல் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கல? நீங்க எல்லாரும் நேர்மையா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நேர்மையா வாக்களிக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு செய்யறீங்களா? உங்களுடைய வேலைய செய்யறது இல்லைங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா. அப்ப அரசியல்வாதி என்ன சொல்லுவாங்க? நம்ம தாயா எப்ப பார்த்தாலும் மக்கள்லாம் நம்ம குடிகாரன் கொள்ளக்காரன் பொறுக்கி இதெல்லாம் வந்து பெருசாவா எடுத்துக்க போறாங்கன்னு 1000 கொலை சொன்னாலும் இதா காசை தூக்கி போட்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கிறப்ப என்னத்துக்கு இது பண்ணிட்டு அப்படின்னு தோணும் இல்லையா? திரிபுரான்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் இருக்குங்க. அங்க வந்து திரு மாணிக் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி. அவரை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து 20 வருஷமா முதலமைச்சராக்கி அழகு பார்த்திருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்களா? நேர்மையா இருந்தாவே தூக்கி தூர போட்டுருது. சும்மா யாராச்சும் வந்து ரவுடியா இருந்தா வெள்ளை சட்டை போட்டு வந்தா அரசியல்வாதியா எம்பியாக்கும் எம்எல்ஏவாக்கும் தூக்கி வச்சுக்கிட்டு தலையில தூக்கி வச்சுட்டு ஒரு ரூபாய் காசை கண்ணுல காமிச்சுட்டா போதும் உடனே ஓடோடி போக வேண்டியது அவங்க பின்னாடி. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அந்த ஊர் மக்கள் தாங்க மக்கள், நீங்கெல்லாம் மக்களே கிடையாது. சரியா? அந்த ஊர் மக்கள் தான் வந்து உண்மையானவர்களை நேசிக்கிறார்கள், நீங்க இல்ல.